Okay, sorry guys, and let me just start. Okay, my name is Sokalingam Prabharan, and I'm in Toronto, Canada. Almost 30-35 years வந்து இந்த வெளிநாட்டில் தான் இருக்கேன். And Morisa is getting recording? Yeah. இந்த வீடியோ வரலையோ? இல்ல விளங்குது இப்போ ஓகே. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் வந்து லண்டன்லையும் கனடாவில் தான் இருக்கேன். ஸோ ஒன் பாயிண்ட் இங்கே வந்து I did ஒரு சீரியல் ஆண்டர்பிரனர் சொல்லலாம், மல்டிபிள் பிஸ்னஸஸ் செஞ்சு தென் ஒன் பாயிண்ட் நான் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்த நேரம் ஒரு 10 இயர்ஸுக்கு முதல்ல இங்கே உள்ள நாலேஜ் வந்து அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உள்ள நாலேஜ் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னு தெரிஞ்சது. சரியா? அதனால வந்து ஐ மேட் அ டிசிஷன் டு இதை வந்து வெஸ்டர்ன் உள்ள நாலேஜை வந்து நான் வந்து அங்கே டீச் பண்ணணும்னு ஐ மேட் அ டிசிஷன். அதுக்கு முதல்ல நெக்ஸ்ட் நீங்கள் தான் எனக்கு இது பண்ணுறீங்களா? ஸோ இங்கே வந்து ஐ வாஸ் இன் டீச்சிங்கில் வந்து அச்சீவர்ஸ் வெல்த் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இதை கிரியேட் பண்ணி ஐ வாஸ் டீச்சிங் பிரிட்டி மச் உலகத்தில் உள்ள எல்லா நாடு ஆட்களுக்கும் இதை படித்து கொடுத்துருக்கேன். இந்த 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 வெஸ்டர்ன் நாலேஜை ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு சேல்ஸில் மாத்திரம் ஒரு 20-25 இயர்ஸுக்கு மேலே வந்து ஐ வாஸ் இன் சேல்ஸ் சைடில் ரியல் எஸ்டேட்லனாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி, ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸ்ல சேல்ஸ்ல இருந்திருக்கேன். ஸ்ரீலங்காவை பார்த்த நேரம் வந்து அவங்க சேல்ஸ்லையும் மார்க்கெட்டிங்லையும் வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து ஐ ஜஸ்ட் கிரியேட்டட ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக செஞ்சேன். இது 10 days ப்ரோக்ராம். இது அவ்வளவும் வந்து ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். உங்கள் நாலேஜை வந்து நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. 5 days வந்து சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸ் திங்க் அண்ட் க்ரோ ரிச்லேருந்து ஒரு 5 நாள் உங்களோட மைண்ட் செட்டை கிளியராக கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ வாட் ஆர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் மைண்ட் கேன் அச்சீவ்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ லெட் மீ கிவ் சம் பேக்ரவுண்ட் ஆஃப் மை செல்ஃப் தட் உங்களுக்கும் என்னையும் வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு. ஐ எம் 55 years old. ஐ எம் லிவிங் இன் டொரண்டோ, கனடாவில். சரியா? ஸோ பட் அப்போ ஏன் ஸ்ரீலங்கான்னு கேட்டிங்கன்னா, ஐ பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் ஸ்ரீலங்கா. ஐ ஸ்டடிட் இன் வெஸ்டி காலேஜ் கொலம்போ. ஒரு 1987-86 அந்த டைமில் ஐ காட் இன் டு த O level. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 19 years டியூ டு த சிவில் வார் அண்ட் எவ்ரி திங். இந்த 19 yearsல வந்து ஆல்மோஸ்ட் 1989 இருக்கணும். 90ல் வந்து ஐ லெஃப்ட் த கண்ட்ரி. ஒரு திஸ் இஸ் மை ஃபேமிலி. சரியா? ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியில இருந்து ஐ ஜஸ்ட் ஒரு பெரிய கனவை நோக்கி ஐ லெஃப்ட் த கண்ட்ரி. எல்லாரும் வெளிநாடு சொன்னாங்க. நானும் போகலான்னு சொல்லி அதுக்கான இதுவும் அமைஞ்சது. ஸோ ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் கெட் டு நோ லண்டன், இங்கிலாந்து. நெக்ஸ்ட், இந்த ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா, ஒரு பெரிய ஒரு கனவுன்னு ஒரு ரெஃப்யூஜியா போய் அந்த நாட்டில் ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் மில்லியன்னு ஒரு சின்ன சுருக்கமா சொல்லலாம். எல்லாரும் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இதுன்னு தேடுற மாதிரி நானும் ஒரு அகதியா போயிட்டு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஹவு கேன் வி அங்கே அதுல இருந்து நான் எப்படி டெவலப் பண்ணலான்னு ஐ வாஸ் கோயிங். நெக்ஸ்ட், ஸோ வெரி ஸ்மாலா ஒரு என்ன சொல்றது, ஒரு கிச்சன்ல தான் ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ கிச்சன் ஹெல்ப்பா தான் நான் லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இங்கே காகில் சூப்பர் மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஐ ஜஸ்ட் ஜாயின் த காகில் சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஐ பிகம்
I became a within a 6 months I became a supervisor ஒரு காகில்ஸ் மாதிரி ஒரு செயின் ஸ்டோருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெசன், இதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. when I say lesson, everyone put a note saying lesson 1. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். I got into I finished A level செஞ்ச பிறகு I got into யூனிவர்சிட்டியில கிடைச்சது பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்டிங்க்கு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சேர்த்து. அப்போ ஒன் டே ஐ வென்ட் தேர். அப்போ எங்களெல்லாம் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ், எல்லாருக்கும் இங்கிலீஷ் வந்து நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போ இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ். அப்போ அங்கே போனதுல வந்து கிளாஸஸ்க்கு போனாலும் எனக்கு கிளாஸ் பெருசாக எனக்கு விளங்குறது இல்லை. அது நைட்டில் வேலை செஞ்சுட்டு பகலில் போகிறது வெரி வெரி டஃப்பாக இருந்தது. ஸோ த லெசன் 1 வந்து ஒரு நாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்துட்டு they were telling எல்லாம் ஒரு சொல்லுங்களேன், ஒரு 300 பேர் இருந்தாங்க ஆடிட்டோரியத்தில். எல்லா லாங்குவேஜ் ஆக்களும் எல்லாரும் செகண்ட் லாங்குவேஜ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட்ல அந்த டீச்சர் கேட்டார், இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் டீச்சர் கேட்டார், இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் what you have to do, நாங்க இங்கிலீஷை பேசணும்னா நாங்க என்ன செய்யணும்? ஸோ ஆஃப்டர் ஒரு 5 minutes ஒரு சைலன்ஸுக்கு பிறகு எல்லாரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தென் he told, if you speak English, you speak English. I want everyone to write this one. You speak English, you speak English. ஓகே, எல்லாருக்கும் இதை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாரும் மை ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் நோ தட் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எல்லாருக்கும் டாலர்ஸ்ல காசு மேக் பண்றது விருப்பம். எவ்ரி ஒன் வாண்ட் டாலர்ஸ். சரி, ஈவன் இந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கே இன்னைக்கு டாலர்ஸ் தேவைப்படுது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு மேக் US dollars, US காசு, ஃபாரின் காசுனா யூ மஸ்ட் ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான் சும்மா இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். ஸோ இதுல எங்களுக்கும் வி ஹாவ் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதுக்காகவே நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிரியேட் பண்ணி ஃபுல்லா அதையும் நாங்கள் ஃப்ரீயா கொண்டு வந்திருக்கோம். அவுக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் ப்ரோக்ராமையும் நாங்கள் ஃப்ரீயா போட்டிருக்கோம். சட்ல வந்து உங்களோட இதை போட்டு விடுங்க, என்னது வாட்ஸ்அப் சாட்ல எனக்கு ஃப்ரீ கோர்ஸை தாங்கன்னு. ஒரு 30 hours இருக்கும். 30 days நீங்க இங்கிலீஷ்ல படிக்கக்கூட, ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய மாதிரி 30 hours-க்கான ப்ரோக்ராம் உங்க ஃப்ரீயா இருக்கும். See, this is not like உங்களோட அந்த காசு மேக் பண்ணது இல்லை. I'm coming there to teach you. அப்போ ஒவ்வொரு முறையும் ஸ்ரீலங்கா வர்ணத்துல அங்குள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்துட்டு ரொம்ப கவலையா இருக்கும். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாம இருக்கும். ஸோ என்னால முடிஞ்சதை வந்து இந்த திரும்பி நான் பிறந்த நாட்டுக்கு how can I give them back? இந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, இதுகள்லாம் இருந்தாலும் சரி. ஸோ now I'm talking சாட்ல வந்து வாட்ஸ்அப் சாட்ல வந்து போட்டு விடுங்க. ப்ளீஸ் சென்ட் மீ த லிங்க் ஃபார் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்க ஆக குறைஞ்ச லெவல்ல இருந்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி அதை எடுத்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ அந்த ஃபுல் கோர்ஸையும் கொடுக்க போனாலும் இஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ ஐ மூட் நான் 19 yearsல அங்கே போனேன். அண்ட் தென் ஐ கேம் டு கனடா. கனடாவில் வந்து ஐ கேம் when I was 23 years I came. Next. ஓகே, ஸோ கனடாவில் வந்து அப்போ யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அந்த காசை எடுத்துட்டு அண்ட் எக்ஸ்பென்ஸுக்கு அந்த காசை எடுத்துட்டு ஒரு 1000 pounds இருந்தது. அதை டிக்கெட்டுக்கும் மிச்சத்தை வந்து 1000 pounds $2000 இருக்கும். இங்கே வந்து ஒரு டிவியும் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி டிவி தான், கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அதுவும் வாங்கினேன். வாழ்ந்தோடனே காசு ஐ ஃபினிஷ் ஆல் மை மணி, எல்லா காசும் போயிட்டு. நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ், ஐ பிகேம் ப்ரோக். சரியா, நான் வந்து ஐ பிகேம் ப்ரோக் அகெயின். அங்கே விட்டதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். கனடாவில் ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ செக்யூரிட்டி கார்டு. அண்ட் நெக்ஸ்ட் தென் அந்த ஒரு ட்ரைனிங், இதையும் இந்த லெசன் நான் சொல்லலை, பட் புட் திஸ் ஆஸ் அ ஒரு எண்டல் நான் சொல்ல லெசன்னா எடுத்துக்கோங்க. எல்லாரும் நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லாரும் காசு கிடைக்குதோ இல்லையோ,
வீட்டுல சும்மா இருக்காதீங்க. எல்லா கம்பெனிக்கும், வளர்ந்து வர கம்பெனிக்கும் ஆட்கள் தேவை. நீங்க என்ன லைஃப்ல நீங்க என்ன ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்களோ, அது சார்பான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை எங்கேயாவது போய் தேடுங்க, கட்டாயம் கொடுப்பாங்க. நீங்க எங்க கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா ஏஐ டீச் பண்றதுக்கு ஏஐ ட்ரெயின் பண்றோம். இது சிஸ்டம் என்ன சொல்றது, சிஸ்டம் டேட்டா பேஸ் ட்ரெயின் பண்றோம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ட்ரெயின் பண்றோம். எல்லா வித கோர்சஸ், எல்லா வித இதையும் நான் ட்ரெயின் பண்றோம். லெசன் இதுதான். எல்லா எம்ப்ளாயிஸும் ஆட்கள் தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பிசினஸ டெவலப் பண்ண. ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டியது, உங்களுக்கு தேவையான ஸ்கில்ல யாராவது தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால காசு கொடுக்கல. அது பட் தே ஹேவ் ஆல் த டூல்ஸ் இருக்கும், லேட்டஸ்ட் டூல்ஸ் அது இதெல்லாம் இருக்கும். அதை போயிட்டு நீங்க சும்மா வீட்டுல இருக்கக்கூடாது. ஜஸ்ட் கோ அண்ட் லேர்ன். இப்ப ஃபாரினை பொறுத்தவரை எல்லாரும் இப்ப வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட் விசா வரவங்க அவ்வளவு பேரும் கோர்ஸுக்காக ரோட்ல இருந்து அலைவாங்க. அவ்வளவுக்கு ஒர்க் பண்ணி படிப்பாங்க. சரி, ஒர்க் பண்ணுவாங்க அந்த டியூஷன் ஃபீயை கட்டுறதுக்கு. நான் ஸ்ரீலங்கால பார்த்தா மெஜாரிட்டி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ட்ரைனிங்கும் எடுக்கிறது, வேலையும் செய்யறது இல்லை. யூ மஸ்ட் கோ அண்ட் கெட் யுவர் ட்ரைனிங். சரியா? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. யூ ஹாவ் டு கெட் த ஜாப். ஸோ அதே மாதிரி தான் நானும் 19 இயர்ஸ், அந்த 23 இயர்ஸ்லயே நான் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு இதையும் ஒரு ஸ்டோர்ல தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்டோர்லயே காகில்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோர்ல தான் இங்க எனக்கு வேலை கிடைச்சது ஆஃப்டர் செக்யூரிட்டி கார்டு. தென் அந்த ஸ்டோர்லயே இருந்து நான் படிச்சேன்னா எப்படி படிப்பேன்? பஸ்ல போற நேரத்துல படிப்பேன். திரும்பி 1 hour போறதுக்கு, 1 hour திரும்பி வாரதுக்கு, 1 hour பிரேக். இந்த 3 hours படிச்சு தான் இந்த மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் இன்ஜினியரா இதை கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுலயும் அதே கம்பெனில ஐ ஒர்க் இன் ஐடி டிபார்ட்மெண்ட். சி த ப்ரோக்ரஸ். சரியா? கற்றவனுக்கு போகும் இடம் எல்லாம் சிறப்பு. நீங்க படிச்சா தான் எதையும் செய்யலாம். கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும். ஓகே, கண்டினியூஸா நீங்க நினைக்கிற ட்ரீமை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட், ஸோ இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல ஐ பிகேம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர். அதுக்கும் அந்த புக் ஸ்டோர்லயே படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஐ ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். நெக்ஸ்ட், ஸோ இது மாத்திரம் இல்லை, ஃபைனான்சியல் சைட்லையும் ஐ காட் குவாலிஃபைடு. எனக்கு ஐ ரியலி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கனடாவில் ஃபைனான்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேஷனும் எடுத்து அதையும் படிச்சுட்டு ஐ பிகேம் அ ஃபைனான்சியல் அட்வைசர். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இந்த டைம்ல நான் போய்கிட்டு இருக்கிறதுல ஐ லவ் லேர்னிங். படிக்கிறதுனா அவ்வளவு விருப்பமா இருக்கும், புது புது விஷயங்களா எதுனாலும். சரி, ஆரம்பத்துல இப்ப முதல்ல சொல்லி தருமே, வெளிநாட்டுல நீங்க டாலர்ஸ்ல சம்பாதிக்கணும்னா இங்கிலீஷ் தான் பேசும். இங்கிலீஷ்காரன்ட காசு வேணும்னா நீங்க இங்கிலீஷ் தான் படிக்கணும். விளங்குதா? சரியா? ஆனா நல்லா கேட்டுக்கோ, நீங்க எந்த நேரத்துல இருந்தாலும், எந்த 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 லெவல்ல இருந்தாலும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாராளமா போதும். எல்லாரும் நான் சொல்றத பே அட்டென்ஷன் பண்ணுங்க, நான் சொல்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பயப்படாதீங்க இங்கிலீஷ்லாம். ஓகே, சரியா? எல்லாமே நீங்க கொள்ளலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க வெளிநாட்டுல உள்ள 2 வயசு புள்ள, அவங்க அம்மா அப்பா இங்கிலீஷ்ல வீட்டுல பேசினாங்களா, அந்த 2 வயசு புள்ளையும் இங்கிலீஷ்ல பேசும். எப்படி அந்த 2 வயசு பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியுது? நாங்க 10 வருஷம் ஸ்ரீலங்கால படிச்சு 10 வருஷம் ஸ்கூலுக்கு போறோம், எங்களுக்கு தெரியாம இருக்கு 10வது படிக்கிற பிள்ளைக்கு. கைஸ், கேன் யூ கெட் வாட் ஐம் சேயிங்? மண்டையில ஏறுதா நான் சொல்றது? 10 வருஷம் ஸ்கூலுக்கு போறோம், ஓஎல் படிக்கிறோம், எங்களால இங்கிலீஷ் பேச முடியல. அதே நேரத்துல வெளிநாட்டுல 2 வருஷம் 2 வயசு புள்ள, அம்மா அப்பா இங்கிலீஷ் பேசுற பிள்ளையா இருந்தா அந்த புள்ள 2 வருஷத்துல பேசுது. அதே மாதிரி உங்களாலையும் பேச முடியும். எல்லாமே பர்சிஸ்டன்ட், தொடர்ச்சியா முயற்சி செஞ்சா மடியாதது எதுவும் இல்லை, எதையுமே அச்சீவ் பண்ணலாம். Okay, so I became an instructor and I was started to teach all over the world. இந்த Think and Grow Rich in the philosophy Think and Grow Richங்கிறது நான் கொஞ்சம் கொஞ்சமா I will explain. Next,
ஸோ இந்த டைம்ல வந்து நான் படிச்சு நிறைய பேர். ஸோ when I was 2008ல ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் $1 million. அப்போ $1 million ரியல் எஸ்டேட் அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ல மேக் பண்ணிட்டு சரி தென் ஐ ஸ்டார்டட் டு டீச். சரியா, ஐ ஸ்டார்டட் டு டீச்னா அச்சீவர்ஸ் வெல்த் இன்ஸ்டிடியூட்னு 2013ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கனடால. ஐ ஸ்டார்டட், நான் படிச்ச விஷயங்களை வந்து ஐ வாஸ் ஸ்டார்டட் டு டீச் டு அதர் பீப்புள். நெக்ஸ்ட், இது ரன் பண்ணுமா அந்த டெஸ்டிமோனியல்? அப்ப யூ அண்டர்ஸ்டாண்ட், நாங்க ஒவ்வொரு முறை 35 வருஷம் இந்த நாட்டுல இருந்துட்டு வர நேரத்துல வந்து ஸ்ரீலங்கா வந்த எதுவோ நான் பிழை செய்யற மாதிரி இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு போய் சேராம நாங்க மாத்திரம் இந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து உங்களுக்கு படிச்சு கொடுக்காம விளங்குதா? நான் இங்க வந்து நிறைய பேருக்கு இங்க படிச்சு கொடுத்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு ஐ காட் ரியலி ஷாக்ட். நான் ஒரு கில்ட்டாவே இருந்தது. நான் ஒண்ணுமே பண்ணலங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால 10 இயர்ஸ்ல வந்து நான் கிரியேட்டர் ஸ்ரீலங்காலேயே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னே அச்சீவர்ஸ் வெல்த் இன்ஸ்டிடியூட் கிரியேட் பண்ணி நான் போய்கிட்டு இருக்க நேரத்துல வி ஸ்டார்டட் டு டீச். அப்ப அங்க டீச் பண்ணிட்டு இப்ப கனடியன் கம்பெனியை வந்து நான் ஸ்ரீலங்கா டீச் பண்ணிட்டு போற நேரத்துல ஐஃபோன் வந்து அன்லிமிட்டெட் நீட் இருந்தது அவங்களுக்கு. சரியா, ஒரு பெரிய ஒரு தேவைகள் இருந்தது வந்து இதை வந்து டீச் பண்றதுக்கு. ஓகே, லெசன் நம்பர் என்ன நம்பர் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்களா. எவ்ரி ஒன் ஹேஸ் டு லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் சொல்றத வந்து அப்படியே நீங்க உள்வாங்கணும். ஓகே, நான் வெளிநாட்டுல இருந்து வாரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்றேன். அங்க வர நேரம் எனக்கு இங்க கம்பெனில நான் வரேன், உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு தான் நான் வாரேன். எனக்கு உங்களுக்கும் என்னைய மாதிரி ஒரு திறமை இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஐடில படிச்சிருக்கீங்க, அந்த திறமை இருக்கு. ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்கு வாரேன், எனக்கு மாசம் வந்து $5000 10 லட்சம் ரூபாய் காசு தரான்னு வைங்களேன் சம்பளமா. பக்கத்து வீட்டுல உங்களுக்கு இன்னொரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த காசு கொடுக்க மாட்டான். 1 லட்சம் ரூபாய் வாங்கினாலே பெரிய கதை. இதுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உங்க மைண்ட வந்து அங்க அவதானிங்க, கொண்டு வாங்க. ஐ வாண்ட் டு எவேக்கன் மைண்ட் வந்து எவேக்கன் ஆகுங்க. ஏன் அந்த டிஃப்ரெண்ட்? அதுக்கான காரணம் என்ன? அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? சரியா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்கான மெயின் டிஃப்ரெண்ட் என்ன யோசிங்க. ஓகே, நெக்ஸ்ட். மனுஷன். ஓகே, ஸோ இந்த பிலாசபியா மலேசியா, சிங்கப்பூர், நெக்ஸ்ட். மலேசியா, நெக்ஸ்ட். சிங்கப்பூர், நெக்ஸ்ட். ஸ்ரீலங்கா, நிறைய நாடுகள்ல இந்த சயின்ஸ் ஆஃப் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை வந்து ஐ வாஸ் டீச்சிங் லைக் 10 இயர்ஸுக்கு முதல்ல. ஐ ஹவ் லைக் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் வந்து நான் கண்டினியூஸா நான் செய்ய முடியாதுக்கான வி ரியலி வாண்ட் டு கிரியேட் அ சிஸ்டம். ஏன்னா உங்களோட தேவைகள் கூட இருந்தது. அதனால இது ஆத்துக்குரல்னு, இது பிஎம்ஹெச்சில வந்து இந்த புக்கை முதலா நான் ஸ்ரீலங்கால இன்ட்ரடியூஸ் பண்ற நேரம் வந்து ஆத்துக்குரல்ல வந்திருந்தாரு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட். சரியா, இந்த திங்க் அண்ட் க்ரோச் நான் சொல்றேனே, இது என்னது? சரியா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் கைஸ். நான் வந்து சரியா இதே மாதிரி விஷயங்கள்ல நான் ஸ்ரீலங்கா இங்க படிச்சு கொடுத்தா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு $1000 பே பண்ணுவான்னு வைங்களேன். நான் அதை விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வந்து நான் படிச்சு கொடுக்குறேன்னா நான் ஏன் படிச்சு கொடுக்குறேன்னா அதுக்கு மதிப்பு கொடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரியா, அப்ப சயின்ஸ் ஆஃப் சக்சஸ் திங்க் அண்ட் க்ரோ ரிச்னா வந்து இதை எப்படி புக் எழுதியிருக்காங்க நெப்போலியன் ஹில். இது வந்து 500 சக்சஸ் பீப்புள்ட எடுத்து அவங்க எப்படி சக்சஸா ஆனாங்கன்னு ஒரு இதை கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணி ஆண்ட்ரூ கார்னேன்னு வேர்ல்ட் நம்பர் 1 அந்த டைம்ல 100 இயர்ஸுக்கு முதல்ல நம்பர் 1 இன்னைக்கு டெஸ்லா மாதிரி யாரு இப்ப டெஸ்லா கம்பெனிக்கார மாதிரி அந்த டைம்ல இரும்புல
ஃபேமஸா இருந்தவர் தான் ஆண்ட்ரூ கார்னகி. சரியா? அவரு இப்ப சொல்லுவோம்னே வரன் பஃபெட்டையும் வரன் பஃபெட்டோட காசையும் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் காசையும் ஒன்னாக்குனா எவ்வளவு காசு வருமோ அந்த லெவலுக்கு சரியா, அந்த லெவலுக்கு இன்கம் உள்ளவர் தான் இந்த ஆண்ட்ரூ கார்னகி. அவ்வளவு பெரிய ஆளா இவரை இன்டர்வியூ பண்ண போறாரு யாரு, இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் எழுதின நெப்போலியன் ஹில். அப்ப அவர் ஒரு கேட்கிறாரு, சொல்றாரு, உனக்கு 29 நிமிஷம் டைம் தரேன். இல்ல உனக்கு என்கிட்ட ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. ஐ நோ 500 பீப்புள் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள், எனக்கு தெரியும். அவங்கள ரிசர்ச் பண்ணி ஒரு 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 இந்த அவங்க எப்படி சக்சஸ் ஆனான்னு அவங்களோட சீக்ரெட்டை ஒரு புத்தகமா கொண்டு வர சொல்லி, அது முத வந்தது தான் லோ ஆஃப் சக்சஸ்ன்னு ஒரு புத்தகம். அதை தொடர்ந்து வந்தது தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் 1937ல. நான் ஏன் இதை சேல்ஸுக்குன்னு சொன்னேன்னா, இவ்வளவும் சேர்த்துதான் உங்க மைண்ட் செட்டை தான் முதல்ல உருவாக்கணும். அதனாலதான் we are teaching 5 days. சேல்ஸ்ல ஈஸிடாப்பா. உங்களுக்கு துணிவா ஒரு ப்ராடக்டை விற்க தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் செல் எனிதிங் யூ வாண்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் திரும்பியும் சொல்றேன், இதுல வாட்ஸ்அப்ல ஜூம் சாட்ல ஒரு லிங்க் போட்டிருப்போம், அட்டெண்டன்ஸ்னு. அந்த அட்டெண்டன்ஸ் ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் கிளிக் இட். சரியா? அந்த அட்டெண்டன்ஸ்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் அதுல இருந்து தான் நீங்க ஒவ்வொரு கேட்கிற கேள்விக்கு எனக்கு கைட் பண்ண முடியும். அதுக்குள்ள வந்தவங்க மாத்திரம்தான் இந்த ட்ரைனிங்குள்ள வருவீங்க. சரியா? ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ லெசன். நான் நிறைய லெசன் இடைக்கல நிறைய சொல்லிட்டேன். இது நம்பர் 2 எல்லாத்தையும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு. அந்த லிங்கை அந்த வாட்ஸ்அப் லிங்கை திருப்பி போட்டு விடுங்க மோனிசா. ஓகே, கேன் யூ கோ பேக்? ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட். சக்சஸ்ஃபுல் பீப்புள் லீவ் த க்ளூ. என்னன்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஆல்வேஸ் தே லீவ் அ க்ளூ. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்து, இந்த உலகத்துல இருந்து வெளியே போற நேரம் ஏதோ ஒரு வகையில அவங்க சீக்ரெட்டை விட்டு போவாங்க. அந்த சீக்ரெட்டா அவங்க எழுதின புத்தகங்கள். சரியா? அந்த புத்தகங்களை படிக்க நீங்க பழகி கொள்ளணும். சரியா? இதுல மெஜாரிட்டி பீப்புளுக்கு லாஸ்ட் இயர் ஒரு ஃபுல்லா படிச்ச ஒரு புத்தகம் என்னன்னு கேட்டாலும் நீங்க யோசிப்பீங்க. அது ஸ்பெஷலா இங்கிலீஷ்ல. இப்ப என்ன நடக்குன்னா, எந்தெந்த நல்ல நல்ல புத்தகங்களோ ரெக்கமெண்ட் பண்ற புத்தகங்களா நிறைய புத்தகங்கள் அது தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கையும் நாங்க மாடர்ன் வெர்ஷனா நானே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அதுதான் உங்களுக்கு 5 நாளுக்கும் நான் ஃபுல்லா ட்ரெயின் பண்ண போறது. அது ஒரு 16 சாப்டர்ஸ் இருக்கும். முக்கியமான 5 சாப்டர்ஸை I'm going to teach you. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அந்த அட்டர்னன்ஸ் லிங்க் கொஞ்சம் போட்டு விட முடியுமா? என்ன சட்டில் கேட்குறாங்க. அட்டர்னன்ஸ் லிங்கை கொஞ்சம் போட்டு விட முடியுமா? சட்டில் கேட்டு அந்த கொண்டிருக்காங்க. பாருங்க, சட்ல மேல இருக்கு. இல்லை, நான் அந்த கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு மீட்டிங் லிங்க் காட்ட மாட்டேன். யாராவது மீட்டிங்கில் உள்ளவங்க யாராவது ரீஷேர் பண்ண முடியுமா சேட்டில்? ஷூர், நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, அந்த சார் சாட் நீங்கள் லிங்க் தானே, அந்த சாட் ஓகே, லிங்க் கண்டினியூ பண்ணுங்க. திரும்ப போட்டு விடுங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே. திஸ் இஸ் மை மென்டர், த கிரேட் சதீஷ் வர்மா. குரு இல்லா கல்வி 100% குப்பையில. சரியா? எத்தனையோ புத்தகங்கள் இருக்கும், அதை படிக்க சொல்லி எப்படி படிக்க இதுவும் ஒரு லெசனா எடுத்துக்கோங்க. குரு இல்லா கல்வி குப்பையில எத்தனையோ புத்தகங்கள் இருக்கும். ஆனா அந்த புத்தகத்தை அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒருத்தன் படிச்சு அனுபவிச்சு ரசிச்சவன்ட்ட தான் கேட்கலாம் அதுல உள்ள என்ன இருக்குன்னு. அதே உங்களுக்கு குருவா அமைஞ்சா கடவுள் கொடுத்த வரம். அப்படி எனக்கு கிடைச்ச வரம் தான் இந்த சதீஷ் வர்மா. ஓகே, நெக்ஸ்ட். இது 1 மினிட் இவரோட நான் புக் எழுதியிருக்கேன். நான் யூஎஸ்ல கலிபோர்னியாவுக்கு போனதுல
இப்போ இவங்கெல்லாம் மீட் பண்றதுக்கு இட்ஸ் நாட் ஸ்மால் டேக். சரியா? இவருக்கு போறதுக்கே மாதிரி ஒரு $15,000 $20,000 கொடுத்துருப்பேன். இவரை மீட் பண்ணி அவரை அங்க போய் இருந்து இந்த புக்கை ஐ ரோட் அ புக் வித் ஹிம். இந்த இவர் வந்து இன்டர்நெட்ல மாத்திரம் மோர் தென் பில்லியன் இன்ஃபர்மேஷன் ப்ராடக்டை வித்தவர் ராபர்ட் ஜி ஆலன். நெக்ஸ்ட், இது வந்து லெஸ் ப்ரவுன். சரி, இதெல்லாம் நீங்க கூகுள்ல அடிச்சு பார்க்கலாம் ஹவு பிக் தீஸ் பீப்புள் ஆர். ஓகே, அதாவது வந்து இதையும் ஒரு லெசனா எடுத்துக்கோங்க. நான் சொல்றது, நீங்க லைஃப்ல யாரா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஏற்கனவே ஒரு 10 பேர் அதை அச்சீவ் பண்ணியிருப்பான். நீங்க புதுசா ஒன்றும் கண்டுபிடிச்சு அச்சீவ் பண்ண போறது இல்லை. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த 10 பேர் நீங்க யாரா நீங்க மாற நினைச்சீங்களோ, அந்த 10 பேரை நீங்க அவங்களோட பயோகிராஃபி எடுத்து படிச்சு அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி சக்சஸ் சொன்னாங்க, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமே நீங்க அதுவா மாறிடுவீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா மாறிடுவீங்க. அப்ப 10 பேரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, சரியா சொல்லுங்க, யூ வாண்ட் டு பிகம் அ வெரி குட் கார்பெண்டர். சரியா? அப்ப அந்த கார்பெண்டர் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்கள பத்தி படிச்சீங்கன்னா யூ கேன் பிகம் சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி தான் நான் என்ன செஞ்சேன்னா, அது சின்னதுலயே வந்து ஐ வாஸ் லுக்கிங் இன் டு த சக்சஸ்ஃபுல் பீப்புள். யார் அவங்க எப்படி சக்சஸ் ஆனாங்க, எப்படி மில்லியன்ஸ், அவங்கள படிச்சுட்டு அவங்கள சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் ஐ பிகம் எ மில்லியனர். இல்லைங்கதா? ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து ஜேடி ஃபாக்ஸ் அவரை மீட் பண்ற நேரம். நெக்ஸ்ட், இது வந்து லாரா லிங்க்மே. இந்த லேடிக்கு மாத்திரம் ஒரு $30,000 மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு இவட்டுக்கு நான் பே பண்ணியிருப்பேன். நீங்க கேட்பீங்க ஏன் அதை கொடுத்தேன்னு. நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதையும் ஒரு லெசனா எடுத்துக்கோங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவான் what to do. ஒரு பிசினஸ் எதுக்கு கிடைச்சா சொல்லுவான் what to doன்னு சொல்லுவான். ஆனா how to doன்னு கையை பிடிச்சி செஞ்சு காட்ட மாட்டான். That is the biggest problem. We don't want to tell people. எங்களுக்கு வந்து what to doன்னு எவனும் சொல்லாத, how to doன்னு சொல்லு. எங்களுக்கு தெரியாது, கையை பிடிச்சி கூட்டிட்டு போ, இதை செய்னே அவங்க செஞ்சதை காட்டி கொடுக்கறதுக்கு, தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் we pay more money. இதுக்கு சொல்றது கோச்சிங். ஸோ தட்ஸ் வை வி பே. இவங்களுக்கு பே பண்ணாதான் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு வித்தியாசமா யோசிக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட், இது ரஸ் விட்னி இஸ் மை ரியல் எஸ்டேட் மென்டர். நெக்ஸ்ட், இது வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு சொல்றோம் இல்லையா? நீங்க திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல போயிட்டு இன்டர்நெட் அடிச்சு பாருங்க, 1,00,000 லிங்க்குக்கு மேல வரும். இது வந்து நான் ஃபவுண்டேஷன்ல லைசன்ஸ் கிடைச்ச பிறகு நான் அங்கே போயிட்டு பிரசிடென்ட், டிரெக்டர், லெஃப்ட் சைட்ல இருக்கிறதா நெப்போலியன் கிராண்ட் சன். சரியா? இவங்கள சக்சஸ்ஃபுல்லா போய் பார்த்து இவங்களோட பேசுற நேரம் வந்து நாங்களும் அதை நோக்கி நாங்க ஆட்டோமேட்டிக்கா நாங்க போறது வந்து நாங்களே ஃபீல் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி மென்டர்ஸோட மிங்கிள் பண்ண பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பாப் ப்ராக்டர். நான் திரும்ப உங்களுக்கு இவங்களை ஒவ்வொரு ஆளுக்குன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து ரேமண்ட் அரவுண்ட். திஸ் கை வாஸ் டீச்சிங் ஹவு டு டபுள் யுவர் மணி. செக் பண்ணி பாருங்க, கூகுளில் அடிச்சு பாருங்க. நெக்ஸ்ட், கையில் வச்சிருக்கிறது நான் எழுதின புத்தகம், ராபர்ட் ஜி ஆலனோட நான் எழுதின புத்தகம். இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஜாக் அண்ட் ஃபீல், சிக்கன் சூப் ஃபார் த சோல். சரியா? நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து திஸ் இஸ் த பீப்புள் ஐ வாண்ட் டு பிகம். அவங்களோட புத்தகத்தை படிக்கிறது, அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்கள மென்டர்ஷிப் எடுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பிகம் சக்சஸ்ஃபுல். நான் என்ன சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீலங்கால இருந்து யூ ஹாவ் ஆல் த எலிஜிபிலிட்டி டு மேக் US டாலர்ஸ். அதைத்தான் நான் உங்களுக்கு மைண்ட்ல கொண்டு வர, பிகாஸ் யூ ஹாவ் டு பிகம். அதுக்காக வந்து இந்த இன்டர்நெட் வந்து இந்த உலகத்தையே கிராமமாக்கிட்டு, ஆனா இன்னும் வந்து நீங்க எல்லாம் மைண்ட் செட்ல இன்னும்
இன்னும் வந்து வெரி லோ லெவல்ல இருக்கீங்க. சரியா? சாரி டு சே தட். அதை தாண்டி வாங்க. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நீங்க தேடுனா உங்களுக்கு நிச்சயமா எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட் 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 இதெல்லாம் நான் யூஎஸ்ல போயிட்டு இருந்த இடத்துல எடுத்த படங்கள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே, இதுதான் நான் வந்து ராபர்ட் ஜி அலனோட எழுதின புத்தகம், அச்சீவ் த சீக்ரெட் ஃப்ரம் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ். இதுல வந்து ஒரு சாப்டர், முக்கியமான சாப்டர். நீங்க இதுல இருந்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்யும் நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஐ கேன் புட் தட் ஆஸ் அ பிடிஎஃப் போட்டுட்டு அந்த முக்கியமான ஒரு சாப்டர், பவர் ஆஃப் 3Mன்னு சொல்லி ஒரு சாப்டர். சரியா? மொனிசன் ரிமைண்ட் பண்ணுங்க. இதுல உள்ள அவ்வளவு பேருக்கும் நாம தமிழ்லையும் எழுதி இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சரி இல்ல இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தரேன். அந்த ரீடிங் மெட்டீரியலா தரோம். நெக்ஸ்ட் ஓகே. இப்ப நான் எழுதிக்கிட்டு இருக்க போற புக் தான் மாஸ்டர் யுவர் மைண்ட் அண்ட் மணிங்கிற ஒரு இன்னொரு புக். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு லெசன் தான். நல்லா கேட்டுக்கோங்க. டேக் திஸ் ஆஸ் அ லெசன். இன்னைக்கு உங்கள்கிட்ட இன்னைக்கு 2026 வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருமானம் வேணும்னு கேட்டா, சம்பளம் எல்லாம் வருமானம் வேணும்னு கேட்டா, இதுல ஒரு மினிமம் ஒரு 80 பீப்புள் நீங்க உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்ல தெரியாம தடுமாறுவீங்க. how much you want-னு கேட்டா, எவ்வளவு காசு வேணும்னு கேட்டா, புரியுதா என்ன சொல்றேன்னு? என்ன எவ்வளவு வேணும்னு கேட்டாலே தடுமாறுங்க. அது ஏன் தடுமாறுறீங்க அப்படின்னா, நீங்க தடுமாறுனீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு கிளியரான தாட் இல்லையா, ஐடியா இல்லையா, பிளான் இல்லையா? இதுதான் உங்க ரீசனா இருக்கும். அப்படின்னா அதை வந்து இந்த திங்க் அண்ட் க்ரோச் புக், அந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸை நீங்க படிக்கிற நேரம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான ஐடியா வரும், லைஃபுக்கு இதுதான் தேவைங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். திஸ் இஸ் நெப்போலியன் ஹில். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே. இந்த லெசன் என்னன்னா, ஒரு புத்தகத்தை நீங்க லைஃப்ல சொல்லுங்களேன். நான் வந்து பின்னால பாத்தீங்களா, இந்த வீடு ஃபுல்லா புத்தகம் தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் யூ கேன் சி. நீங்க புக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் புத்தகமா தான் இருக்கும். நான் எல்லா புத்தகத்தையும் உங்களே படிக்க சொல்லல. இப்ப நீங்க வந்து கேட்கலாம், சார் சொல்லுங்க சார், நீங்க எங்களுக்கான டைம் இல்லை, ஒரே ஒரு புத்தகம் வந்து நீங்க எங்களுக்கு ரிஃபர் பண்ணுங்க, அது வந்து எங்க லைஃபா மாத்துமா கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி இந்த ஒரு புத்தகம் போதும் உங்க லைஃபை மாத்துறதுக்கு. 100% நான் எழுதி தரேன். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க படிங்க இந்த புத்தகத்தை, டெஃபினெட்லி உங்க லைஃபை மாறுறதுக்கு நான் கேரண்டி. ஆனா ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல பைக் இருக்கு தெரியுமா? பைக்கை வந்து வச்சுட்டீங்க, சரியா? ஆனா அது எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சாதான் அதை ஓட்டலாம். எவ்வளவு அழகான பைக்கா இருந்தாலும் அதே மாதிரிதான் எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, ஒரு புத்தகமா இருந்தா அதை படிச்சு அதுல மேக்சிமமா எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி படிச்சா, எந்த மெத்தட்ல அதை படிச்சா வந்து அதை ஃபுல்லா வந்து பிராக்டிக்கல் யூஸா மாத்தலாம். திஸ் இஸ் நாட் இந்த திங்க் அண்ட் க்ரோச் புக் வந்து இஸ் நாட் படிச்சுட்டு போற புத்தகம் இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கிற புத்தகம். யோசிச்சு பாருங்க, ஒரு 500 பீப்புளை ரிசர்ச் பண்ணி எழுதின புத்தகம் இல்லையா? எத்தனை பேர் தமிழ்நாடுல கையில இருக்கு? ஹார்ட்லி நன். 99% I talk, people don't know இந்த திங்க் அண்ட் க்ரோச் தெரியாது, இந்த புத்தகமே தெரியாதவங்க தான் கூட இருப்பாங்க. Guys, this book gave me the $1 million. You have to awaken up. அதுவும் சேல்ஸுக்கு this is the number 1 book. Okay, next. So what are the mind can conceive and believe. நீங்க சேல்ஸ்ல இருந்தாலும் சரி, லைஃப்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு வருமானம் உழைக்க விரும்புறீங்களோ அது நிச்சயமா வந்து உங்களால உழைக்க முடியும். நெக்ஸ்ட். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து more than 100 million copies.
விழுப்பட்டிருக்கு. சரியா? ஏன் இந்த புக்கை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் 5 டேஸும் நாங்க இந்த 10 நாள் சேலஞ்சில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்ல படிச்சு கொடுக்க 5 சாப்டர்ஸும் உங்களுக்கு we will give you the link. அதுக்கு அதுல உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டருக்கும் இது இருக்கும், என்னது லிங்க் இருக்கும். அதை நீங்களே ஈஸியா வாசிக்கக்கூடியதா இருக்கும். வாசிச்ச பிறகு நான் ஒரு 1/2 hour ஐ வில் டேக் ஒரு ஷார்ட்டா வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேன், இல்லாட்டியோ அதுக்கான வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, இது வந்து 100 million காப்பீஸ் வித்திருக்கு. மோர் தென் 40 லாங்குவேஜில் ஸ்டார்ட்ல பண்ணிருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷனை நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரேன். அதுல உள்ள 5 சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட், as I told you, 500 people ரிசர்ச் பண்ணி இதை கிரியேட் பண்ண புத்தகம். நெக்ஸ்ட், it took like 20 years to create this book. Next. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 13 பிரின்சிபல் இருக்கு. அதுல முக்கியமான 5 பிரின்சிபலை தான், சரியா, அதைத்தான் நான் உங்களோட ஷேர் போறேன். அந்த இதுல வாட்ஸ்அப் குரூப்ல போய் பாத்தீங்கன்னா முதல் 5 சாப்டர்ஸ் அந்த சாப்டர்ஸ் காலில் போட்டிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸும் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகம் தான். தாட்ஸ் பிகம் திங்ஸ், டிசையர், பேர்னிங் டிசையர், சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒரு முக்கியமான ஒரு 5 சாப்டரை பத்தி சொல்லுவாங்க. இது வந்து உங்க வாழ்க்கையில உங்க கோலை அடைகிறதுக்கு வெரி வெரி முக்கியம். இந்த 5 தான் உங்களோட வாழ்க்கையில உங்களோட சேல்ஸ் கோலை வந்து எப்படி மைண்ட்ல கொண்டு வந்து மைண்ட் மூலமா அந்த சப்கான்சியஸுக்கு கொண்டு வந்து சப்கான்சியஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து முக்கியம். சரியா? சேல்ஸ், அதாவது சேல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா அதுக்கு நீங்க தகுதியாகணும், உங்க மைண்ட் தகுதியாகணும், உங்க சப்கான்சியஸ் தகுதியாகணும் சேல் விற்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வித்துருவீங்க. நெக்ஸ்ட், சரியா? இது வந்து 1937 எழுதின புத்தகத்துல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. 1937 எழுத புத்தகத்துல டிசையர், ஆசை, ஃபெய்த், இதை வந்து முழுமையா நம்புறவங்களுக்கு, சரியா, 100% இது வந்து வேற லெவல்ல ஒர்க் பண்ணும். அது வந்து பிரபஞ்சமே உங்களுக்கு உதவும். ஆட்டோ சஜஷன். அடுத்தது வந்து ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். சரியா? உங்களுக்கு ஒரு சேல்ஸா இருக்கட்டும், ஒரு லைஃபை நீங்க 2026ல கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஆனா என்னென்ன நாலேஜ் தேவைங்கிறத இந்த சாப்டர் மூலம் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இமேஜினேஷன், ஆர்கனைஸ் பிளானிங், டிசிஷன், பெர்சிஸ்டன்ட், பவர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட். கைஸ், திஸ் இஸ் தி அல்டிமேட் சாஸ், இந்த பவர் ஆஃப் மாஸ்டர் மைண்ட். இந்த டீம்ல உள்ளவங்கள்ட்ட கேட்டிருந்தா வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் டிரான்ஸ்பிளேஷன். சரியா? இது வந்து நீங்க, திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் த செக்ஸ். இது வந்து ஒரு மேலோ ஃபீமேலோ அவங்க எப்படி இருந்தா இதை வந்து அவங்களோட கரியருக்கு, அவங்களோட பேர்னிங் டிசைருக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி, இண்டிவிஜுவல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட அச்சீவ் பண்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஈதர் செக்ஸ், மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட், பிரெயின் அண்ட் சிக்ஸ் சென்ஸ். சிக்ஸ் சென்ஸ்னா நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை நீங்க ஒப்பிடலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட், இது வந்து ஒரு சக்சஸ் ப்ளூ பிரிண்ட். சரியா? சக்சஸ் ப்ளூ பிரிண்ட் எல்லாரும் படிக்க வேண்டியது. அதுல முதல் சாப்டர் வந்து உங்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டை தரும். சரியா? இதுதான் உங்க சேல்ஸ் மாடல். இதைத்தான் நாங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண போறோம். அதுக்கு அதாவது நீங்க விற்கிறதுக்கு உங்க மைண்டை ப்ரிப்பேர் போற 5 நாள் தான் இந்த சாப்டர். how we are going to, இது முடிச்ச பிறகு நான் சொல்லுவேன் வந்து how we are going to இதை வந்து எப்படி ப்ராக்டிக்கலா நீங்க சேல்ஸுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லுவேன். அந்த டைம்ல நெப்போலியன் டைம்லயே வந்து இந்த புக் சோல் லைக் கிரேசி. எங்க போனாலும் எல்லா சேல்ஸ் பீப்புளும் படிக்கிற புத்தகங்கள், முதல் படிக்கிற புத்தகம் இதுதான். நெக்ஸ்ட், ஓகே, இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. நான் இந்த படிச்சு முடிச்ச பிறகு we will give the link to other people to share. சரியா? இதை எப்படி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் பயனாகிற மாதிரி நாங்க எல்லா விஷயமும் செஞ்சிருக்கோம். We want you to share this knowledge to rest of the Tamil audience. Next.
இது வந்து ப்ரூவன் டெஸ்ட் பண்ணப்பட்டது. எத்தனையோ எத்தனையோ மில்லியன் என்னைய மாதிரி எத்தனையோ மில்லியனர்ஸ் உருவாக்குன புத்தகம். அதான் ஜஸ்ட் பீன் டெஸ்டட். அதான் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு முத வேலையா திங்க் அண்ட் கூகுள்னா சரி, இல்லாட்டி சாட் ஜிபிடினாலும் சரி, ஜெமினாய் லெவல்னாலும் சரி, இங்க போயிட்டு இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்னா என்னது, இது நீங்க அடி கேளுங்க சாட் ஜிபிடி, இது நான் ஏன் இதை படிக்கணும், இது படிக்கிறதுனால எனக்கு பெனிஃபிட் இருக்கா, நான் இந்த கேரியர் படிச்சுட்டு இருக்கேன் சரியா, இந்த இதுல போகணும்னு நினைக்கிறேன், எந்த கேரியர்னாலும் படிச்சிடலாம், சாட் ஜிபிடி அடிச்சுக்கிறேன், நான் இதை படிக்கிறேன், இந்த புக்கை படிக்கலாமான்னு கேளுங்க. Then ChatGPT will tell you what to do. Okay, next. அதாவது உங்களோட ஓல்ட் ஹேபிட் இருந்தா உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு ஹேபிட்டை இது உருவாக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே. எல்லா சேல்ஸ் பீப்புளுக்கும் சரியா உங்களோட இமேஜ் இருக்கு தெரியுமா, நல்லா கேட்டுக்கோ. யூ ஆல் வாண்டட் டு பிகம் அ சேல்ஸ் பர்சன். சரியா சரியா உள்ள வந்து உள்ளுக்கு வந்து பூனையா இருந்துக்கிட்டு வெளிய சிங்கமா படம் காட்டினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா. யூ ஹாவ் டு பிகம், உள்ளேயும் வெளியையும் சேமா அந்த இமேஜ் இருந்தா தான் லைஃப் வந்து எதையுமே அச்சீவ் பண்ணலாம். இது 100% சேல்ஸுக்கு பொருந்தும் சரியா. நீங்க அதுக்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கான தகுதியை வளர்த்துக்கொள்றது இந்த புத்தகம் தான் இது. உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருக்கும், செல்ஃப் டினாயல் இருக்கும், செல்ஃப் ஹேட்ரட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க வந்து இதை செய்யணும்னு எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. வெளியே இப்படித்தான் நான் போர்ட்ரேட் பண்ணி இப்படித்தான் நான் காட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உள்ளுக்கு வந்து இன்னொரு ஆள் ஒளிஞ்சிருப்பாரு சரியா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பூனை ஆக்குனதே வந்து எங்களை சுத்தி உள்ளவங்க தான் எங்களை சிங்கமாக்காம ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி 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 உனக்கு அது முடியாது, இது முடியாது, அது செய்யாத, வெளியே போனா பயங்காட்டி ஈஸியா சொன்ன போனா அந்த சிங்கத்தை இன்னைக்கு பூனையா ஆக்கி வச்சிருப்பாங்க சரியா. சில இடத்துல போனதுல உங்களுக்கு நீ படிக்கலன்னு மட்டம் தட்டுறது, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது மட்டம் தட்டுறது. கைஸ், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒண்ணுத்துல எங்க அப்பா படிக்கல, 2வது தான் படிச்சாங்க, அம்மா 5வது பெரிய படிப்பு படிச்சிருந்தாங்க. They are very successful business people in Sri Lanka. சரியா, அவ்வளவுலயும் அவங்க சக்சஸா இருந்தாங்க. டியூ டு என்ன நடந்துச்சு, எனக்கு அந்த ஃபைனான்சியல் எக்கனாமிக் பிரச்சனைனால நாங்க கீழே வந்தோமே தவிர 2 பேரும் வேற மாதிரி உழைப்பாளி சரியா. இப்ப 1977ல 2 பேரும் படிக்காதவங்க மட்டக்குடியில சரியா ஒரு 50 பர்ச்சேஸ் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி சரியா 4 வருஷத்துல 4 வருஷம் சரி 6 மாசத்துல 50 பர்ச்சேஸ் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 6 மாசத்துல அந்த 1.5 லட்சம் ரூபாய் வீட்டை வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூவேஷனை கூட்டி கொண்டு வந்தாங்க. பழைய வீட்டை வாங்கி செஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட இருந்து 7 வயசுல நான் படிச்ச பாடம் தான் எனக்கு இங்க வந்து கனடால ரியல் எஸ்டேட்டை கொடுத்தது. கைஸ் ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பூனையை வந்து நீங்க ஆக்குற ப்ரோசஸ் தான் இந்த 13 பிரின்சிபல். நம்பி படிங்க, நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வில் ஷோ யூ த ஃபியூச்சர். நெக்ஸ்ட், இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு லெசன் தான். நல்லா இந்த ஜெயில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு சரியா. நீங்க லைஃப்ல வந்து பெரிய சாதிக்கணும்னு எல்லாமே நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட், செல்ஃப் டினாயல், செல்ஃப் ஹேட்ரட், ஏதோ ஒரு பயம் வந்து இந்த ஜெயிலுக்குள்ள இருப்பீங்க, ஒரு பிரிசனுக்குள்ள இருப்பீங்க. ஆனா நல்லா யோசிங்க, அதோட சாவி உங்க கையில தான் இருக்கு சரியா. அந்த 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 இதுல சாவி உங்க கையில தான் இருக்குல்ல அச்சீவ் பண்றதுக்கு. அப்ப அந்த சாவிட மாஸ்டர் கீ தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச். அது ஒவ்வொரு தடைகளையும் உடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு மகா சக்தி தான் இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸே கேளுங்க, they become very successful. கனடாலும் சரி, எல்லா ஸ்ரீலங்காலையும் சரி, அவங்க எல்லாரையும் நான் ஒரு நாள் கூப்பிட்டு உங்களை மீட் பண்ண வைக்கிறேன். எகெயின் என்னடா சேல்ஸை சொல்லிட்டு இதை படிச்சு கொடுக்கானே, உங்களைய மாத்துறது தாண்டா சேல்ஸ்.
இந்த மைண்ட் செட்டை மாத்தினா தான் மாத்துறது சேல்ஸ். எவன்டி போயிட்டு பிச்சை எடுக்காதீங்க சேல்ஸ்ல. டோன்ட் டூ தட். நெவர் எவர் காசுக்காக விற்காதீங்க. அவனுக்கு வேல்யூவை கொடுங்க. இதை செஞ்சா உனக்கு நல்லம், இந்த ப்ராடக்ட் நல்லம், உண்ட லைஃபை மாற்றும், உண்ட லிவிங்க இதே மாற்றி கொடுக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே மாற்றி கொடுக்கும். திஸ் இஸ் அ பெஸ்ட் ப்ராடக்ட்னு விற்க தெரியணும். செல் பண்றதுக்கு வேல்யூவை வில்லுங்க, என்னென்ன கிடைக்கும்னு வைங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் பிகாஸ் சோ மச் இஸ் கேன் டூன்னு சொல்லுங்க. அங்க போயிட்டு அந்த விளங்குது. எல்லாரும் என்ன பிரச்சனைனா சேல்ஸ் கமிஷன், சேல்ஸ் இதுக்கு விற்காதீங்க, ப்ராடக்ட வில்லுங்க, ப்ராடக்ட வேல்யூவை வில்லுங்க. அப்ப நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. சேல்ஸ் இஸ் அ பெஸ்ட் திங் இன் த ஹோல் வேர்ல்ட். எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் விளங்குதா? யோசிச்சுப்பாங்க. சாதாரணமா வந்து இங்க வெளியே நின்று பேசுறதுக்கே பயப்படுற நேரத்துல ஒரு ப்ராடக்டை பத்தி சொல்லி விற்கிறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அது நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத நல்லா கேளுங்க. கம் டு மை ஸ்பேஸ் அண்ட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. உலகத்துல ப்ராடக்டுக்கு பஞ்சமே இல்லடா. நல்லா பாருங்க, இங்க சுத்தி ப்ராடக்ட் இருக்கு. இது டாலர்ஸ்ல கிரியேட் பண்ண ப்ராடக்டாகவும் இருக்கு, அதே நேரம் வந்து பவுண்ட்ஸ்ல கிரியேட் பண்ண ப்ராடக்டாகவும் இருக்கு, சுவிஸ்ல கரன்சில இருக்கு. உலகத்துல எல்லாத்துலயும் அன்லிமிட்டட் ப்ராடக்ட் இருக்கு. பிரச்சனை என்ன? இஃப் யூ ரியலி வாண்ட் டு மேக் அ யூஎஸ் டாலர்ஸ் ப்ராடக்டை பத்தி படிங்க, அதோட வேல்யூவை பத்தி படிங்க, மார்க்கெட்டை எப்படி செய்யலாம்னு படிங்க, ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணுங்க, இல்லாட்டி கூகுளை பத்தி யூடியூப்ல அதை பத்தி பேசுங்க. ட்ரை டு செல் அந்த ப்ராடக்டை விற்க பாருங்க. இந்த ஜூம் காலோ, இப்ப பாருங்க, நீங்க கனடாவுக்கு வந்திருக்கீங்க, எவன்ட்ட விசா கேட்டீங்க? யாருக்கு விசா கொடுக்கணும்? யாரும் உங்களுக்கு விசா கொடுக்கணும் கனடாவுக்கு வந்து இந்த இதை படிக்கிறதுக்கு? ஜஸ்ட் அ ஜூம் கால். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த போனை வச்சு தடவிட்டு இருக்காங்க. படிங்கடா. நீங்க படிக்கலாட்டி உங்க பிள்ளைகளுக்கும் இதே நிலைமை தான் இருக்கும். ஸ்ரீலங்கன் ஆவரேஜ் 50 வயசுலயும் 50,000 ரூபாய் சம்பளம் தான், அதுதான் நியதி. 50% people that's what they're making. 50 வயசுல 50,000 ரூபாய் தான். நீங்க மாத்தீங்கன்னா மாத்தி யோசிக்கணும். வெளியே ஃபிக்ஸ் பண்றது இல்ல. யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் மைண்டை தான் மாத்தணும். ப்ராடக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கு விற்கிறதுக்கு. நீங்க அதுக்கு தயாராகுங்க. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ சேல்ஸை பொறுத்தவரை சரியா, சேல்ஸை பொறுத்தவரை வந்து இஃப் யூ எல்லாரும் வந்து சேல்ஸுக்கு நீங்க வாரதே வந்து ஐ எம் சோ ஹாப்பி தட் நீங்க இந்த லெவலுக்கு வந்து ஒரு சேல்ஸுக்கு உள்ள நுழைஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு. என்னால முடிஞ்சது ஐ வில் டீச். சரியா, ஐ வில் டீச். ஐ ஹாவ் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஐ கேன் டீச். சரியா, படிங்க. சரியா, அதாவது நீங்க உங்களோட டிகிரியோ என்னவோ படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா இதுல படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், சக்சஸ் ஆகுறதுக்கு படிப்பு முக்கியம் இல்லை. எதையும் நீங்க படிச்சு கொள்ளலாம். சரியா, இன்னொரு இது சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? நிறைய மெஜாரிட்டி பீப்புளை பார்த்தீங்கன்னா வந்து இப்ப பாருங்க, ஹென்ரி ஃபோர்டா இருக்கட்டும், ஈவன் பெரிய பெரிய ஆட்கள் சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா லைஃப்ல சக்சஸ் ஆவாங்க. அப்ப அந்த சக்சஸ் எப்படி சக்சஸ் ஆகிற கேம் தான் இந்த 13 பிரின்சிபல். சரியா, இது வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? ஈஸியா வந்து எந்த ப்ராடக்டையும் உலகத்துல விற்கிறதுக்கு போகும், விற்க முடியும். சரியா, அஃபிலியேட்னு அடிச்சு பாருங்க கூகுள்ல, வாட்ஸ்அப்லயும், சாட்ஜிபிலையும் எத்தனையோ 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆனா ஏன் அதை விற்க முடியல? நீங்க ரெடி இல்ல. யூ ஆர் நெட் ரெடி டு செல் த ப்ராடக்ட். வெளியே சொல்லல, உள்ள பூனையா இருந்தா எப்படி விற்க போறீங்க? முதல்ல பூனையை விரட்டி அறிங்க, தென் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சும்மா வரும். யூ ஹாவ் டு பில்ட் இன்சைட்.
I will help you for sure. 100% I will help you. இப்பதானே புதுசா வந்து என்னைய பத்தி தெரியும் அப்படின்னா தேடுங்க. சொக்கலிங்கம் பிரபா யாரு, நான் என்ன செஞ்சிருக்கேன், how these people, எதுன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த ஸ்பெஷலி இந்த குரூப் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க, சார் எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, இது டவுட்டா இருக்குன்னு யூ DM me directly. சரியா? எனக்கு வந்து I want to tell you that இந்த குரூப்ல தான் someone is really amazed me. நான் பேசிக்கிற நேரத்துல ஒரு 8வது படிச்ச ஒரு குக் கால் டெக்ஸ்டிங் மீ, சார் எனக்கு ஏதாவது, நான் ஒரு பங்களூர்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை, எப்படியாவது என்னைய வாழ்க்கையை முன்னேற்றுங்க. 8வது தான் படிச்சிருக்கா. நான் உடனே அவனுக்கு மெசேஜ் பண்ணி, அவனுக்கு ட்ரெயின் பண்ணி, அவனுக்கு புத்தகத்தை வாசிக்க சொல்லி நான் இங்க இருந்து செஞ்சேன். ஏன்னா அவனுக்கு அது தேடல் இருக்கு. விளங்குதா? நீங்க தேடுனீங்கன்னா அந்த கடவுளே வந்து கீழே கொடுப்பாரு உங்களுக்கு. சக்சஸ் காலத்துல சோம்பலா இருக்காதீங்க. சரியா? உங்களுக்கே தெரியும் நீங்க எத்தனை அவர் வந்து இந்த இதுல வேஸ்ட் பண்றீங்க. என்னது, இந்த போன்ல. சரியா? ஃபுட்பால் மேட்சை போயிட்டு பார்க்காதீங்க. சரியா? ஒரு 1,00,000 பேர் ஃபுட்பால் மேட்ச 11 பேர் விளையாடுறத வந்து 1,00,000 பேர் சுத்தி பார்த்துக்கிறாங்க. எவ்வளவு முட்டாள்தானோ. இறங்கி விளையாட பழகிக்குவாங்க. அந்த 11 பேரை ஒரு ஆளா வந்தீங்கன்னா தான் உங்க லைஃப் முன்னேறும். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டிவி பாக்குறது, பாடுறத பாக்குறது, உங்க லைஃப விளங்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல்? இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாரும் வந்து உங்களுக்கு டெம்பரரி ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அதை நிப்பாட்டினோன்னு உங்களுக்கு இங்க வழி வரும், காசு இல்லாதனால. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். சரியா? இதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் இன் யுவர் பர்சனல் டெவலப்மெண்ட். சரியா? இந்த ஏரியால எனிதிங் கம் டு பர்சனல் டெவலப்னா ஐ எம் த நம்பர் 1 இன் த ஹோல் வேர்ல்ட். நான் ப்ரௌடா நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவுக்கு 35 வருஷம் நான் இது வந்து ஆணவத்துல நான் சொல்லல. நான் நிறைய படிச்சேன், திருமுறையில சொல்லல. அவ்வளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் படிக்கிறதுக்கு. சரியா? காலைல 3 மணி இருந்து படிப்பேன், பஸ்ல போனதுல படிப்பேன். சரியா? கற்றவனுக்கு மாத்திரம் தான் போற இடம் எல்லாம் சிறப்பு. இன்னைக்கு 8வது படிச்சாலும் இன்னைக்கே படிக்கப்படுங்க. நான் இன்னொரு சொல்றேன், எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏன்டா பிரச்சனை? 10 வருஷம் இங்கிலீஷ் படிச்சு ஏன் 10ஆவதுல ஃபெயில் ஆறீங்க? Ask yourself. 10 வருஷம் O-level பாஸ் பண்றதுக்கு 10 வருஷம் தேவையா உங்களுக்கு? I want to be a mentor. உங்க லைஃபை மாத்துறதுக்குள்ள ஒரு மென்டரா இருக்க விரும்புறேன். விளங்குதா? I want to awaken you. ஒரு நாளைக்கு 5 வேர்டை படுத்தீங்கன்னா எத்தனை? 5 வேர்டு 365 2000 வேர்டு தெரியும். அந்த 5 வேர்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உள்ள கேளுங்க, உங்களுக்குள்ளேயே கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எங்க வந்து நிக்கிறோம்? ஓகே, your formal education will make you living. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்மல் எஜுகேஷனா 10வது 12வது டிகிரி. சரியா? என்ன டிகிரி படிச்சாலும் எல்லாம் ஏட்டு சுரைக்காய் கரைக்கு உதவாது. ஒர்க் பண்ணணும், அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும், அந்த ஃபீல்ட்ல மென்டர் இருக்கணும், அவங்களோட ஒர்க் பண்ணணும். வீட்டுல சும்மா இருக்காதீங்க, ட்ரைனிங் போங்க. சரியா? யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா ட்ரைனிங் போங்க. யூ கோ கமன். என்ற உள்ள வந்து பாருங்க, எத்தனை ட்ரைனிஸை வந்து நாங்க எடுத்து நானே ட்ரெயின் பண்றேன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். Yeah. So, அடுத்த next. So, why people can't achieve what they want in life? ஏன் வந்து அவங்க லைஃப் வந்து அவங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு? நெக்ஸ்ட். So, they don't have a plan. உங்களுக்கு எல்லாம் வேணும் லைஃப்ல. Do you have a plan? உங்களுக்கு எவ்வளவு உழைக்கணும்னு தெரியுமா இந்த வருஷம்? அதுல மைண்ட்லயாவது கொண்டு வந்திருக்கீங்களா?
ஒவ்வொரு கம்பெனி எடுத்தாலும் பிளான் இருக்கும். பர்சனலா உங்களுக்கு பிளான் இருக்கா? இந்த வருஷம் உங்களோட ட்ரெயினிங் என்னென்ன ட்ரைனிங் செய்ய போறீங்க, எப்படி நீங்க ஆக போறீங்க, அதுக்கான டூல்ஸ், ஸ்கில்ஸ், மென்டர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்கா உங்கள்கிட்ட? Do you have any kind of system to achieve that goal? யோசிங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, யோசிங்க. தேடுனா எதுவும் கிடைக்காம இருக்காது, எல்லாமே கிடைக்கும். உங்க கையிலேயே இருக்கு, ChatGPT இருக்கு. தேடுங்க. கூகுள் இருக்கு, யூடியூப் இருக்கு. Don't be like that. எல்லாத்துக்கும் சொல்றேன், 2025 விட்டம் போன மாதிரி 2026 விடாதீங்க. Don't live like that. நீங்க நினைச்சதை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க கேட்டா கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். 100% கொடுக்கும். நீங்க தயாராகுங்க. அதுக்கு தேவையான ஹெல்ப்பா என்னால செய்ய முடியும். இதுல 11 பேர் இருக்கேன், 10 பேர் இருக்கீங்களா, டெஃபினெட்லி இந்த குரூப்புக்கு ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதோட நாங்க நிப்பாட்டலாம். சரியா? உங்களுக்கு அந்த சாப்டர்ஸ்ல நான் போட்டிருப்பேன். சரியா? நான் சாப்டர்ஸ்ல போட்டிருப்பேன் என்னென்ன டாபிக்ஸ் எப்படி இருக்கும். இப்ப நீங்க இதுக்குள்ள வந்திருப்பீங்க தானே. ஆனா மேக் ஷூர் வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்தவங்க ஜஸ்ட் அட்டெண்டன்ஸுக்குள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் இது பண்ணிருங்க. தட் இஸ் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன். நவ் யூ நோ தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங். சரியா? ஓகே. இதுல 1 or 2 people கேன், சரியா, இதுல 1 or 2 people கேன் ஸ்பீக். இந்த செஷன் எப்படி இருந்ததுன்னு வந்து சேல்ஸ், பயப்படாதீங்க, மைக் ஓபன் பண்ணி இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஸ்பீக் அப். ஓகே. அடுத்தது வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் சாப்டர் 5 மைண்ட் செட். அடுத்த 5 சாப்டரும் எப்படி ஒரு ப்ராடக்டை நாங்கள் மற்றவங்களுக்கு விற்கிறத பற்றி சொல்லி கொடுப்பேன். ஓகே. நான் 35 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ். ஓகே. ஸோ இதுல 1 or 2 people கேன் ஸ்பீக் அப். யாரும் இருக்காங்களா பேசுறதுக்கு? Hi sir, I am Radithan from Okay. Jaffna. Yeah, I have already had a chat with you maybe before 6 months, I think. During that time, I was doing my undergraduate studies, and I have recently completed that. And I luckily got a chance to join this group and join this sales training program actually, because I had a long break and I had no conversation with you because I had a chat with you I think 2 or 3 times, and I was like waiting for you for these kind of workshops, and because so luckily this training like this the search for that has finally led me to come to this Yeah. training. Yeah, And you this are right, today's session, Rajit. Yes, sir. What happened that நான் திரும்ப வர நேரத்துல நான் வந்து பார்த்தேன்னா எனக்கு பெரிய ஒரு டீச் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்தது. அவ்வளவு டீச் பண்ணது. எனக்கு வந்து சரியான டீம் வேணும், விளங்குதா? நான் திரும்ப ஐ வென்ட் பேக் அண்ட் இப்போ வந்து ஐ கமிங் அப் வித் a huge team. சரியா? நம்ம இப்போ வந்து எனக்கு மில்லியன் பீப்புள் வந்தாலும் we are ready to serve them. நான் இதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒன்லி ரீசன் I didn't quit. I went back and I built my team. என்ன சொல்றேன்னு, now we have like a very strong pillars எனக்கு இருக்காங்க. நான் இன்னைக்கு அசைலாட்டியும் அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க முன்னால போறது. ஓகே, so thank you very much. We'll keep in contact. Next, anyone wanted to speak? So anyone want to speak? ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், பேசுங்கடா. சேல்ஸுக்கு வந்துட்டு பேசாம இருக்கீங்க, very very important. Does anyone want to speak? Thank you, sir. Okay, thank you. நான் ஜெஃப்னா மாய்ப்பால் என்று கலைக்கிறேன். சொல்லுங்க. இந்த சேல்ஸ் இன்டர்வியூ நல்ல மோட்டிவேட்டடா இருந்தது. உங்களோட அறிமுகம் நல்லா இருந்துச்சு. நீங்க ஸ்டார்ட்ல இருந்து சேல்ஸ்ல வந்தீங்கன்றத நல்ல விளக்கமா கூறியிருந்தீங்க. இந்த 10 மீட்டிங்ல இருந்தபோது எங்களுக்கு அந்த சேல் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும்னு நான் நம்புறேன்.
வெரி குட் வெரி எனக்கு குட். பயம் இருந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால இப்ப ஒரு சேல்ஸ் போவேக்க யார் என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு சொல்லி தரதுக்கு உங்கள மாதிரி சொல்லி தரதுக்கு உதவும் இல்ல. இப்பதான் ஐ ஃபர்ஸ்ட் எம் டைம் பேக் அம்மா. ஒரு சேல்ஸ். ஐ எம் பேக். தேங்க்யூ சார். சரியா? ஓகே, யூ கண்டினியூ ஸ்பீக்கிங். ஹாய் சார். ஹாய் சுரேஷ். நான் பெட்டிகுலர்லேருந்து சுரேஷ் சார். சொல்லுங்க ஹலோ. சுரேஷ். ஓம் சார், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். அதோட சேர்த்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் பல நாளாக ட்ரை பண்ணி கொண்டு இருந்தேன். அதுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் ஒன்று இல்லாமல் தான் நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்போ நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. உங்களோட ட்ரைனிங் முடிச்சதுக்கு பிறகு நல்ல பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தான் பிளான். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் நான் தெரியும் தானே சார், உங்களுக்கு எல்லாம் விளைஞ்சது வருமானம் எல்லாம் அதை மட்டும் வச்சு ஒன்றும் செஞ்சு கொள்ளிடாது. இப்போ நான் கவர்மெண்ட் சர்வன்ல எனக்கு வேலை கிடைச்சி 20 வயசு. இப்போ எனக்கு 44 ஆகுது. 24 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை வச்சு இப்போ ஒன்றும் செஞ்சு கொள்ளிடாத நிலை சிச்சுவேஷன். அப்போ உங்களோட ட்ரைனிங் முடிச்சதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்றதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் சார். இப்ப எல்லாருக்கும் ஒரு சொல்றது, உங்க அவ்வளவு பேர்கிட்டையும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. மினிமம் உங்களை பத்தி பேசுறதுக்காவது ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் இப்ப நான் இவ்வளவு கதை சொன்னேன் தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்களேன். இவ்வளவு கதையையும் நான் ஒரு பேக்கேஜா கிரியேட் பண்ணி, சரியா, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், வச்சேன், எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா கேட்டுக்கோங்க. இவ்வளவு நான் பேசுறதுல $1 பேக்கேஜ் பண்ணி ஒரு புத்தகமா பேக்கேஜ் பண்ணி என்னால மில்லியன் பீப்புளுக்கு விற்க தெரிஞ்சா ஐ கேன் மேக் $1 million. சரிதானே நான் என்ன சொல்றேன்? அதே மாதிரி யோசிங்க, எல்லா கையிலயும் பேக்கேஜ் இருக்கு. ஸோ தேங்க்யூ சுரேஷ். இஸ் தேர் எனி அதர் பீப்புள் தேர்? ஓமண்ணா, நான் சுதர்சன் யாழ்ப்பாணத்துல இருந்து யூடியூபராக இருக்கிறேன். உங்களோட கதைச்சிருந்து நான் நீங்கள் எனக்கு வழிகாட்டி அந்த புத்தகத்தை நான் வாசிச்ச பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏர்லி மார்னிங் எழும்புறேன், ப்ரே பண்றேன், அப்படி நிறைய விஷயம். அதை இந்த பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்றேன். போய்கொண்டு இருக்குது. இன்னும் உங்களோட கூடுதலான அட்வைஸ் தேவை. டெஃபினெட்லி. ஓகே, சரியா சுதர்ஷன், டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட யூடியூப் சேனல் என்ன சுதர்ஷன்? சுதர்ஷன் பிளாக். சுதர்ஷன் பிளாக். எல்லாரும் சுதர்ஷன் பிளாக் யாருன்னு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா, சப்போர்ட் பண்ணுங்க, சரியா. அண்ட் ஓகே, ஸோ தேங்க்யூ சுதர்ஷன். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சுதர்ஷன் பிளாக். சரி, நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிணத்துல உங்களை அட்லீஸ்ட் உங்களை பத்தி பேச வைங்க, பேசுங்க, உங்களை பத்தி தெரியப்படுத்து, உங்க பிசினஸை பத்தி தெரியப்படுத்துங்க. திஸ் இஸ் பிசினஸ். ஓகே, இஸ் anyone want to talk? ஹாய் சார். ஹாய். ஹாய் சார், நான் ஃபயாஸ் பதுல்ல வெளிமாட. ஆஹா. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 or 2 வீக்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஓகே. ஆனால் நல்ல இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நான் பார்க்குறேன். இன்ஷால்லா இன்னும் நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களோட கிளாஸில் நான் ஒரு 40 minutes தாண்டி தான் ஜாயின்ட் ஆகினேன். நான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றது தெரியாது. அது ரெக்கார்டிங்ஸில் அப்படி எப்படி ஏதாச்சும் இல்ல, ரெக்கார்டிங் இருக்கும். இருக்கிற ரெக்கார்டிங் நாங்கள் அனுப்பி விடுறோம். சரியா. அடுத்தது இது ஃபுல்லா ட்ரைனிங்கே தானே வரப்போகுது. அப்படியா? யா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற யாரும் இருக்கீங்களா? வணக்கம் சார், நான் மார்க்கஸ். நான் மன்னார். இப்ப ஜூஐல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே. நான் கன்சல்டன்சி ஃபர்ம் ஒன்றில் ஒர்க் பண்றேன். ஆனா இதுல என்ற எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறாங்க, வேற கம்பெனிகள்ல வேற சேலரிஸ் எடுப்பாங்க, நான் ஒரு வேற சேலரி இருக்கிறேன். இப்ப என்னையே மார்க்கெட் பண்ண என்னால முடியுது இல்ல. நான் என்ன வேலை செய்யறேன், அதை நான் டைரக்டர்கிட்ட கதைச்சு எனக்கு சேலரி கூட்டி கேட்கறதுக்கு அந்த இது இல்லை எனக்கு. மூவ் பண்ணி கொள்றேன் இல்லை யாரோடையும். அப்ப நான் இந்த சேல்ஸ் இதை அட்டென்ட் பண்றது மூலமா நான் அட்லீஸ்ட் என்னையாவது இப்போதைக்கு நல்ல முறையில நல்ல இடத்துல சேல் பண்ணி அது கொஞ்சம் ஏர்ன் பண்ணி கொண்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் அது ஒரு பிசினஸ் செய்யலாம்னு இருக்கிறேன். இப்ப இது மூலமா எனக்கு மோட்டிவ் பண்ணி நினைக்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு 100% எனக்கு தெரியும். ஏன்னா இதே நாட்டுல இருந்து தான் 19 வயசுல நான் வெளிநாட்டுக்கு போனேன். நீங்க என்ன கிரேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு 100% புரியும். சரியா.
டெஃபினெட்லி அதுலயே அந்த அட்டெண்டன்ஸ் சாட்லயே வந்து நீங்க சாட் பண்ணுங்க, சரியா? இல்லாட்டி ஓகே. மத்ததுலயே சாட் பண்ணாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஓகே கைஸ், நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? இதுல வந்தவங்க அவ்வளவு பேரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா வந்து, நீங்க எப்படி இந்த ட்ரைனிங்க ஃபீல் பண்றதுன்னு அந்த 50 பேர் உள்ள குரூப்ல நீங்க சாட் பண்ணி விடுங்க. புரியுதா? உங்களுக்கு பெரிய ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லி தரேன். நீங்க எங்க போனாலும் டீச்சரை அட்ராக்ட் பண்ண தெரியணும். புரியுதா? இது இன்னொரு லெசனா எடுத்துக்கோங்க. எத்தனை லெசன் சொன்னேன்னு தெரியல. ஐ எம் வெரி குட் இன் தட். நான் பிறகு டீட்டெயில் பண்ணேன். இப்ப நீங்க போற இடத்துல வந்து இப்ப நீங்க டைப் பண்றீங்கன்னு வைங்களேன், டைப் பண்ணி வந்து எந்த நான் என்னைய சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, நான் என்னைய சொல்லல. நீங்க எங்க போனாலும் அவங்கள்ட்ட உங்களுக்கு உதவி தேவைன்னா அவங்கள பத்தி பிரைஸ் பண்ணி அவங்கள டைப் பண்ணி அவங்க இன்டராக்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா குரு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஐ நாட் டாலிங் நான் மாத்திரம் தான் சொல்ல, எங்க போனாலும் உங்களுக்கு அவருடைய அந்த குரு தேவைன்னா அவரோட கனெக்ஷன் எடுத்துக்கொள்றது வந்து கடவுளுக்கு கொடுக்குற வரம். புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? சரியா? இந்த இவ்வளவு பேர் என்னோட வந்து அவ்வளவு குருமார்கள் என்னோட வந்து willing to work with me னா நான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணணும். ஏன் குரு தேவைன்னா, நீ வந்து 10 ஆண்டு 10 வருஷம் யோசிக்கிறத அவன் சின்ன ஒரு விஷயத்த சொல்லி ஒரு மணி நேரத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான் அந்த மென்டர். நான் சொல்றது அப்ப இதுகள் தேவையும். ஓகே, சோ எனக்கு அடுத்த மீட்டிங்க்கு 10 o'clock இஸ் கெட்டிங் டிலே. இதுல போயிட்டு இதுல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இதுல அந்த மெயின் குரூப் இருக்கு தானே, சேல்ஸ் குரூப்ல உங்களோட இந்த 1.5 hours எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. பட் யூ லேர்ன் இது வாய்ஸ் மெசேஜ்ல போட்டாலும் சரி, வாய்ஸ்ல போட்டாலும் சரி, உங்களையே ப்ரொஜெக்ட் பண்ண பயப்படாம ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. முழங்குதா? யூ ஆர் கமிங் ஆஸ் அ சேல்ஸ்னா பயப்படக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஜஸ்ட் ஸ்பீக் அப். வீடியோ எடுத்து இதை பத்தி டெஸ்டிமோனியலா சொல்றேன்னா சொல்லுங்க, பயப்படக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்றேன்னு? சுதர்ஷன், ஜஸ்ட் எல்லாருக்கும் ஒரு 1 or 2 minutes வீடியோ கிளிப் எடுத்தாலும் போடுங்க, ஆடியோனாலும் போடுங்க, இல்லாட்டி எழுதுறனாலும் எழுதுங்க. ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். இதுதான் இது. விளங்குது என்ன சொல்லுது?